பண்றோம். கரெக்டா? சோ அப்படிங்கிற விஷயத்துல இது வந்து வாழ்க்கை விஷயம். அவங்களுக்கு ஒண்ணு ஒத்து வரல, எப்பா எனக்கு அந்த ஃபேமிலி சரியில்லைப்பா, எப்பா அப்படி பேசுறாங்கப்பா, எப்பா இப்படி கஷ்டப்படுத்துறாங்கப்பா, அந்த பொண்ணு முன்னாடியே சொல்லியிருக்கு அவங்க அப்பா கிட்ட. சோ அந்த மாதிரி சொல்லும் போது நீங்க வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். சரியாயிருமான்னு உங்க காலத்துல உள்ள மாதிரியே இப்போ உள்ள பிள்ளைங்களை ட்ரீட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து சைக்காலஜிக்கலா டிஃபர் ஆகுது பர்சனாலிட்டிஸ் எல்லாமே. கரெக்டா? இப்போ உள்ள மாடர்ன் ட்ரெண்டிங்ல அவங்க வந்து நிறைய இதை பாக்குறாங்க. உலகம் வந்து பெருசுங்க, முன்னாடி உள்ள மாதிரி எல்லாம் இப்ப கிடையாது. சோ ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு, அடுத்த ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நீங்க அதை விட்டுட்டு பொண்ணை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, ஏமா நம்ம குடும்பமானமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொஞ்சம் இதா இருக்கு. நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதுக்காக இந்த மாதிரி கல்யாணமாயி 10 நாளையில எனக்கு பிடிக்கலப்பா, அவங்க கூட வாழ பிடிக்கல, அவன் தெரியல, அவங்க அம்மா தெரியல, அவங்க அப்பா தெரியல, அப்படி வர்றத நான் சொல்லல. அட்ஜஸ்ட் பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச அளவு அந்த பொண்ணை அட்ஜஸ்ட் பண்ணட்டும். முடியாத பட்சத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்,